வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரெண்டு நியூஸ், ஒன்று ஏமனில், இன்னொன்று பாகிஸ்தானில். யூஎஸ் ஆர்மி ஹூத்திஸை வந்து சனிக்கிழமை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக வந்து அவங்க திரும்ப பதில் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க யூஎஸ் நேவி கப்பல் மேலே. பட் நாங்கள் எல்லா மிசைல்ஸும் ட்ரோன்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டேன் சொல்லி யூஎஸ் ஆர்மி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஏமன் மேலே. அந்த ஹூத்திஸ் ஆக்டிவிஸ்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி ஈரானுக்கு ஒரு டைரக்ட் வார்னியை கொடுத்துருக்காங்க. ஈரான் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதோட நீங்கள் இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீனில் நடத்துகிற அந்த படுகொலையை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு வார்னிங் உங்களுக்கு யூஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூத்திஸ் தாக்குதல் நடத்துறேன்னு சொல்கிற அந்த ரெட் சி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சவுத் ஏஷியா ப்ளஸ் யூஎஸில் இணைக்கிற ஒரு சீ ட்ரேட் ரூட்டு. இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஆப்பிரிக்காவை சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்னும் காஸ்ட் அதிகமாகும். அந்த காஸ்ட்லாம் திரும்ப நம்ம வாங்குற பொருள் மேல் தான் வரும். எங்கேயும் நடக்கிற பொருள் நம்மளை எப்படி பாதிக்குது, இந்த மாதிரி தான். பலுசிஸ்தான் பிஎல்ஏ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி மேலே ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. 8 ஆர்மி பஸ்ஸஸ் போயிருக்கு. அதில் ஒரு பஸ்ஸை வந்து மனித வெடிகுண்டு வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பஸ்ஸை சரௌண்ட் பண்ணி ஃபுல்லாக அட்டாக் பண்ணி நாங்கள் 90 சோல்ஜர்ஸை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் தான் சொல்கிறாங்க 7 பேர் சோல்ஜர்ஸ் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் கரெக்டாக தெரியல. பட் ஆனால் அட்டாக் நடந்தது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிஎல்ஏ வந்து அட்டாக்கான வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட தாக்குதல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் புல்வாமா அட்டாக்கை ஞாபகப்படுத்துது. பலுசிஸ்தான் தனியாக நாடாக வர வரைக்கும் இந்த அட்டாக் தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த பிஎல்ஏ வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே.